Hi everyone, welcome to Pariksha Academy. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸோட 6th மாடியூல் செக் யுவர் கிராமர். என்னடா நம்ம இன்னும் கிராமர் பார்ட்டை இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ள செக் யுவர் கிராமர் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு நிறைய பேர் மனசுல கேள்வி இருக்கும். ஸோ ஏன் வந்து செக் யுவர் கிராமர் அப்படின்னு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கிராமர்ல பேசிக் இருக்கா இல்லையா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணா மட்டும்தான் நம்ம எதுல வீக்கா இருக்கோம், எதுல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ வீக்கா இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை எப்படி நம்ம பூஸ்டப் பண்றது, எங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா அதை எப்படி வந்து லைஃப் லாங் அது வந்து ஸ்ட்ராங்காவே வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஃபாலோ பண்றது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம செக் பண்ண போறோம். ஜஸ்ட் செக். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எதுவும் சொல்லித்தர போறது இல்லை, எந்த ஒரு டெக்னிக்ஸும் ஃபாலோ பண்ணுங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு எதுவுமே சொல்லித்தர போறது இல்லை. ஜஸ்ட் நான் ஒரு கொஷனரோட வந்திருக்கேன். அந்த கொஷனருக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா தெரியலையா, அப்படி தெரிஞ்சது அப்படின்னா கரெக்டா சொல்றீங்களா, இதை தான் நம்ம செக் பண்ண போறோம். ஜஸ்ட் செக். பார்க்கலாமா? ஸோ ஹியர் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஷீ டேஷ் இன் ஹர் அங்கிள்ஸ் ஹவுஸ். ஷீ டேஷ் இன் ஹர் அங்கிள்ஸ் ஹவுஸ். இதுக்கு நான் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா live, lives. ஸோ இது ஒரு verb. live அப்படின்றது ஒரு verb. நமக்கு அந்த blank ஸ்பேஸ்ல ஃபில் ஆகிறது லிவ்வா லிவ்ஸா, இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எதை நீங்க பிக் பண்ண போறீங்க? The correct answer is lives. ரைட்? ஏன் இங்க வந்து lives அப்படின்னு போடுறீங்க? ஸோ இதுக்கான ரூல் என்ன, ஏன் நான் இங்க lives போட்டேன் அப்படின்றதுக்கான ரூல் பார்க்கலாமா? ஸோ இந்த இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்க ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டென்சஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷீ, ஹீ, இட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர் நவுன் ஆர் ப்ரொனவுன். சிங்குலர் நவுன் ஆர் ப்ரொனவுன் இருந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு பக்கத்துல வந்து என்ன இருக்கணும்? verb வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ளூரல்ல இருக்கணும். இதே வந்து தே, வி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூரல் ப்ரொனவுன். அதோட சேர்த்து ஐ அண்ட் யூ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ளூரல் ப்ரொனவுன் தான். ஸோ ப்ளூரல்ல ப்ரொனவுன் இருந்தது அப்படின்னு சொன்னா verb வந்து சிங்குலரா இருக்கணும். ஜஸ்ட் வைஸ் வெர்சா. ஸோ ப்ரொனவுன் ஆர் நவுன் வந்து சிங்குலரா இருந்தது அப்படின்னா verb வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ளூரல்ல இருக்கணும். ப்ரொனவுன் ஆர் நவுன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ளூரல்ல இருந்தது அப்படின்னா verb சிங்குலரா இருக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல் இன்னைக்கு நம்ம படிச்சது. ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சாதான் அடுத்து நிறைய இன்னும் கிராமட்டிக் பார்ட் வந்து 30 டேஸ்ல நம்ம நிறைய பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா பேசிடலாம். செகண்ட் கொஸ்டின். யூ கேன் பை டேஷ் டிஷர்ட். இட் டசன்ட் மேட்டர் விச். யூ கேன் பை டேஷ் டிஷர்ட். இட் டசன்ட் மேட்டர் விச். ஸோ நம்ம கிட்ட கேட்டிருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா some or any. ஸோ அந்த blank ஸ்பேஸ்ல some போட்டா கரெக்டா இருக்குமா, any போட்டா கரெக்டா இருக்குமா சொல்லுங்க? ஸோ the right answer is any. ஏன் இங்க any போட்டீங்க? You can buy some t-shirt. கரெக்டா தானே இருக்கு பேசுறப்போ, ஏன் any போடணும்? ரைட். உங்க கேள்வி வந்து ரைட். இதுக்கு பின்னாடி என்ன ரூல் இருக்கு அப்படின்னு பார்த்துருவோமா? இதுக்கு பின்னாடி இருக்கிறது குவான்டிஃபயர்ஸ். ஸோ எனி எங்க போடணும், சம் எங்க போடணும், இந்த மாதிரி ஒரு blank ஸ்பேஸ் கொடுத்து நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டையுமே நம்ம பசங்க என்ன செய்வாங்கன்னா அதுல போட்டு பார்ப்பாங்க. எப்படி பேசினா அது கரெக்டா இருக்கோ அதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்படி கிடையாது. என்ன அப்படின்னா எனி எந்த டைம்ல போடணும் அப்படின்னா குவான்டிட்டி ஆர் நம்பர் இது வந்து எக்ஸாக்டா இல்லாதப்போ. சம் எப்போ போடணும் அப்படின்னா ஃபியூ இன் நம்பர். ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். நான் இங்க பாருங்களேன், இங்க என்ன கொடுத்துருக்காங்க, யூ கேன் பை எனி டிஷர்ட் இட் டசன்ட் மேட்டர். இங்க வந்து ஏதாவது ஒரு குவான்டிட்டி பத்தி சொல்லியிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு குவான்டிட்டியும் எக்ஸாக்டா இல்லாதப்போ நம்ம என்ன போடணும், எனி அப்படின்னு போடணும். அதே இப்போ இங்க வந்து பாருங்களேன், மச், மோர், அதே மாதிரி மோர், லெஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கா, குவான்டிட்டி ரிலேட்டடா ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குவான்டிட்டி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து சம் யூஸ் பண்ணலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின். The teacher called dash students in turn. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, each of the every. இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது பிக் பண்ணுவீங்க? The right answer is each of the. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ரெண்டுமே வந்து சேம் கேட்டகரி வேர்ட்ஸ் தான். ஸோ ஈச் எங்க யூஸ் பண்ணணும், எவ்ரி எங்க யூஸ் பண்ணணும், இது வந்து நமக்கு ரொம்ப கன்ஃபியூசிங். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி அப்படின்றதுக்கு பின்னாடி என்ன ரூல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஈச் அப்படின்ற வேர்ட் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா
ஒரு குரூப்ல இண்டிவிஜுவல் பர்சனையோ இல்ல ஆப்ஜெக்டையோ நம்ம மென்ஷன் பண்றப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேர்ட் ஈச். எவ்ரி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இல்லைன்னா குரூப் ஆஃப் ஆப்ஜெக்டை வந்து நம்ம மென்ஷன் பண்றப்ப யூஸ் பண்ண வேண்டிய வேர்ட் எவ்ரி. எவ்ரினா எல்லாருமே அந்த மாதிரி ஒரு அர்த்தம். ஈச் அப்படின்னா அந்த குரூப்ல இருந்து ஒருத்தர். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா the teacher called students, it is in plural. ஸோ ப்ளூரல்ல வருது அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு குரூப். அந்த குரூப்ல இருந்து என்ன பண்றாங்க, ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடுறாங்க, ரைட். இங்க இங்க வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருந்ததுன்னா இங்க என்ன போடணும், எவ்ரி அப்படின்றத போடணும். இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரலா இருந்ததுனால நம்ம என்ன போட்டோம், ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும், எவ்ரி ஸ்டூடெண்ட், ரைட். Next question, wait for me dash the bus stop. ஸோ இங்க வந்து on at ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இங்க என்ன போடுவீங்க? ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் at. ஏன் at போட்டீங்க? எத்தனை பேர் என்னை இப்படி கேள்வி கேட்பீங்க, எதுக்காக இங்க at போடணும்? ஆன் த பஸ் ஸ்டாப் நல்லா தானே இருக்கு, அட் த பஸ் ஸ்டாப் மட்டும் தான் நல்லா இருக்கா, ஆனும் அங்க ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி தான் இருக்குன்னு நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டினும் பண்ணலாம், நிறைய பேர் அப்படி பேசவும் செஞ்சிருக்கலாம். ஸோ இனிமேல் நம்ம அப்படி பேச போறது கிடையாது. அதனாலதான் நம்ம ரூல் பேஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு பின்னாடி என்ன ரூல் இருக்கு அப்படின்னா ப்ரிபோசிஷன். இன், ஆன், அட் இது எல்லாமே ப்ரிபோசிஷன் தான். பட் இன் எங்க யூஸ் பண்ணணும், ஆன் எங்க யூஸ் பண்ணணும், அட் எங்க யூஸ் பண்ணணும், இது எல்லாத்துக்குமே ஒரு ரூல் இருக்கு. இன் அப்படின்றது எப்ப யூஸ் பண்ணணும்னா ஒரு பவுண்டரி, ஒரு சரௌண்டட் பை பவுண்டரி. இப்ப ஹவுஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன் ஹவுஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இப்ப சர்ஃபேஸ் அப்படின்னா ஆன் த டேபிள், இதெல்லாம் வந்து சர்ஃபேஸ் ரிலேட்டடா இருக்கிறது. அட் அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட். ஸோ பஸ் ஸ்டாப் இஸ் அ ஸ்பெசிபிக் பாயிண்ட். இப்ப நம்ம ஒரு ஊர் பேர் சொல்றோம் அப்படின்னா ஒரு இடத்தோட பேரு, ஒரு ஏரியாவோட பேரு, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா மீன் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், அட் யூஸ் பண்ணணும். ஈவன் நம்ம டைமுக்கு கூட நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், அட் யூஸ் பண்ணிக்கலாம். அட் 4 o'clock, அட் 5 o'clock, இந்த மாதிரி டைமிங் அது வந்து ஸ்பெசிஃபையா இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம ப்ரிபோசிஷன்ல என்ன எடுத்துக்கணும், அட் எடுத்துக்கலாம். ஸோ இதுவே வந்து ஒரு சர்ஃபேஸ் மேல இருக்கு, கீழே இருக்கு, அந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸை பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு மரமா இருக்கட்டும், மரம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான். த உட்பெக்கர் ஆன் த ட்ரீ இப்படின்னு நான் பேசுறப்போ பாத்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ்க்கு மேல நம்ம அப்படின்னு சொல்றப்போ, அந்த சர்ஃபேஸ்ல அப்படின்னு சொல்றப்போ ஆன் யூஸ் பண்ணணும், ரைட். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன் எப்போ யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐ எம் எய்மிங் டேஷ் ஸ்கோர் 90 மார்க்ஸ். ஃபார் ஸ்கோர் 90 மார்க்ஸ், டு ஸ்கோர் 90 மார்க்ஸ். ரெண்டுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். The right answer is 2. ஏன் 2 போட்டீங்க? I am aiming for score 90 marks. நல்லா இல்லையா? இல்ல. ஏன்னா அதுல வந்து ஒரு பெரிய கிராமர் மிஸ்டேக்கே இருக்கு. என்னன்னு சொல்றேன். ஸோ 2 எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்போட தான் போடணும். ஃபார் எப்போ போடணும் அப்படின்னா நவுனோட தான் போடணும். இந்த மாதிரி ரூல்லாம் உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. யூ ஹாவ் டு தேங்க் மீ, ரைட். ஸோ ஸ்கோர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்க ஒரு வேர்ப். ஸ்கோர் அப்படின்றது verb. ஸோ ஸ்கோரோட சேர்ந்து வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும், டு தான் யூஸ் பண்ணணும். அதே இங்க ஒரு நவுன் இருக்கு அப்படின்னா அப்பதான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஃபார் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேன் டூ எனிதிங் டேஷ் தீக்ஷன். ஸோ இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஃபார். ஏன் ஃபார் யூஸ் பண்றீங்க அப்படின்னா தீக்ஷன், தீக்ஷன் இஸ் அ பர்சன். ஸோ ஒரு நவுனுக்கு முன்னாடி நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும், ஃபார் யூஸ் பண்ணணும். இதே ஒரு வேர்புக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும், டு யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? ஸோ இதை தான் நான் சொல்றேன். டு அப்படின்னா எங்க யூஸ் பண்ணணும், வேர்போட யூஸ் பண்ணணும். ஃபார் அப்படின்றது நவுனோட யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், திஸ் இஸ் த பெஸ்ட் கோர்ஸ் இன் த மார்க்கெட் dash it is expensive. This is the best course in the market dash it is expensive. இங்க உங்களுக்கு நான் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து தோ, இன்னொன்று வந்து பிகாஸ். இந்த ரெண்டுல நீங்க எது யூஸ் பண்ணுவீங்க? தோ இஸ் அ ரைட் ஆன்சர். ஏன் தோ இஸ் அ ரைட் ஆன்சர்? பிகாஸ் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். நல்லா இருக்குல்ல? நல்லா இல்லை, கிராமர் மிஸ்டேக் என்னன்னு பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தோ அண்ட் பிகாஸ் போத் ஆர் கன்ஜங்ஷன். ஸோ எங்க இதை எதோ யூஸ் பண்ணணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் நமக்கு இருக்கும். ஸோ பிகாஸ் அப்படின்ற வேர்ட் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு ரீசனை எக்ஸ்பிளைன் பண்றப்பதான் பிகாஸ் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணணும். தோ எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு கான்ட்ராஸ்டிங் ஐடியா கொடுக்குறப்போ, லுக் ஹியர்,
this is the best course in the market. இது ஒரு பெஸ்ட் கோர்ஸ், இருந்தாலும் இது எக்ஸ்பென்சிவ். ஸோ அந்த இருந்தாலும் அப்படின்ற வேர்டு தான் என்ன அர்த்தம், தோ அப்படின்றது. இந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ், இது வந்து பெஸ்டாவே இருந்தாலும் எக்ஸ்பென்சிவ் அப்படின்றத கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ் பேசுறப்போ நம்ம என்ன கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும், தோ அப்படின்ற கன்ஜெக்ஷன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், the teacher dash is responsible for my success. The teacher dash is responsible for my success. இங்க who போடணுமா which போடணுமா? இதுக்கு நிறைய பேருக்கு கரெக்டான ஆன்சர் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். who is the right answer. ஏன் who போடணும் அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் which போடக்கூடாதுன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? கிடையாது. who எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, லிவிங் பீயிங்ஸ் நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னு சொன்னா who யூஸ் பண்ணணும். நான் லிவிங் திங்ஸ் பத்தி பேசுறப்போ which யூஸ் பண்ணணும். So these rules under determiners. Last question, do you know anything dash cars? Do you know anything dash cars? So இங்க வந்து about for, இந்த ரெண்டுல என்ன, எதை வந்து நீங்க பிக் பண்ணுவீங்க? about is the right answer. ஏன் cars அப்படின்றது நவுன் தானே, நீங்க என்ன சொன்னீங்க, நவுனுக்கு முன்னாடி ஃபார் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ மட்டும் ஏன் அபவுட் பிக் பண்ணீங்க, ரீசன் சொல்லுங்க. ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பர்சனுக்கு தான் ஃபார் யூஸ் பண்ணணும். திரும்பவும் சொல்றேன், அந்த நவுன் பர்சனா இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஃபார் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து பர்சன் கிடையாது, அது ஒரு சம்திங், ஒரு ஆப்ஜெக்டா இருந்தது அப்படின்னா நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும், அபவுட் தான் யூஸ் பண்ணணும். ரைட், இன்னைக்கு பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னைக்கான ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம படிச்சோம்ல அந்த சென்டென்ஸ், இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா ஒரு கொஷினர், இதை வந்து திரும்ப திரும்ப பாருங்க. என்ன ரூல் சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ் பேசுறப்போ நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், இனிமேல் நம்ம என்ன தப்பு பண்ணக்கூடாது, எதை சரியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த சென்டென்ஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் பேசி பாருங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் வச்சு இல்ல அந்த சென்டென்ஸை வச்சு வேற ஏதாவது சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியுமா, அந்த சென்டென்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணி பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. அந்த ரெக்கார்டிங்கை பார்த்துட்டு உங்களுக்கான சஜஷன்ஸ் அண்ட் எவாலுவேஷன் உங்களை வந்து டெஃபினட்டா சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்சிருந்தாலோ இல்ல பிடிக்காம போயிருந்தாலோ இல்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போஸ்ட் பண்ணலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.